பணிதரும் திங்களும் பாம்பும் பயிரையும் படைத்த புனிதரும் நெய்யமன் புத்தி என்றால் பொருந்துகவே எல்லாம் அல்ல அன்னையுடைய திருவருளாலும் ஆதி குருமுதல்வர் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் குருவர்களோடு இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே சூலூர் தமிழ்ச்சங்கம் தொடங்கி 16 ஆண்டு காலம் இடைவிடாது தொடங்கும் காரியம் தொய்வின்றி நடைபெற தடங்கள் யாவும் தடமாறி செல்ல அன்னை பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனுடைய திருவருளை பெற்று எங்களுடைய அருட்குருநாதன் தொட்டது தொடங்கும் வைத்தது விளங்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அன்றைக்கு தொடங்க பெற்று யாரிடத்தில் ஒப்படைத்தால் அது சிறப்பாக நடைபெறும் என்று நம்முடைய சூழல் கலைப்பித்தன் ஐயா அவர்களுக்கு 1000 பிறை கண்டவர். 81 வயது ஆனாலும் கூட இன்னும் 18 வயது போல எல்லா இடங்களுக்கும் சென்று தமிழ் பணியை எத்தனையோ பணிகள் இருக்கும் இருந்தாலும் கூட ஆன்மீக பணி அறப்பணி அதற்கே அர்ப்பணி என்று சொல்வதை போல இந்த தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழிசையாய் இசைப்பையனாய் என்னுடைய தோழன்மாய் விளங்குகின்ற இயலிசை நாடகம் என்ற 3ஐயும் ஒருங்கிணைத்து பல படங்களை கொண்டு இன்று வரை அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற கலைப்பித்தன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய காமாட்சியாருடைய தந்தையாக சாமியில் எடுத்த அன்பை பெற்று இயற்கையாகவே மழை வந்தா இயற்கை சொல்லுவோம், போர் போட்டு தண்ணி எடுத்த செயற்கைன்னு சொல்லுவோம். அது மாதிரி அவருடைய பெயர் கூட சாமியினுடைய நாமத்தினால் வந்தது, அவனுடைய அருளால் அவனத்தால் வணங்கின்னு சொல்வதை போல இயற்கை விஞ்ஞானி மகிழ்ச்சியம் ஐயா அவர்களுக்கும் அதுபோல இந்த மேடை வரவேற்புரையாற்றிய நடராஜ் ஐயா, சரஸ்வதி பாடலை பாடிய அமுதராகும் சீப்பள்ளி மாணவ மாணவிகள், மேடையில் விட்டிருக்கின்ற டாக்டர் சண்முக பாண்டியன் ஐயா, அண்ணாமலை ஐயா மற்றும் ஐயா ஸ்டான்லி பீட்டர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக இங்கு கலைவாணி விருது பெற்றவர்கள் ரமணி பிரசாத், நாகரத்னம் அம்மையார், டெய்சி பிரேமலதா அம்மையார், சுப்ரத்னம் ஐயா அவர்கள், செந்தில் வடிவு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நன்றி வழங்கியிருக்கின்ற பார்த்திபன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய காமாட்சி ஆதினச்சீரர்கள், உலக சமாதான தெய்வீக பேரவை அன்பர்கள், விஸ்வகிந்து பரிசு வருகின்றிருக்கிற நண்பர்கள், அதுபோல திரு வாசு திருவிழாவில் வேறொரு வாசலும் கிடையாது அத்தகைய அம்மையார் கஸ்தூரி அம்மையார், தாய்மார்கள் அனைவருக்கும் நேரத்திலே எல்லாம் உள்ள இறையர்களும் சிறுவர்களும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது இறைவனுடைய திருவருளாலே நடக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நம்முடைய கோவை காமாட்சி ஆதீனம் 51 சக்திபீட மகா சமஸ்தானம் ஆதி குரு முதல்வர் ஒரு 31 பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு பணியும் தொடங்கி குறைந்தது 25-26 ஆண்டு காலம் இருக்கு. அந்த பணியெல்லாம் இடைவிடாது இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு சாமிக்கு வயது 97 போது 28 வயது அவர் தொடங்கியது ஒவ்வொரு பணியும். அந்த ஒவ்வொரு பணியும் உயிர் பெற்று ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதத்திலும் ஆன்மீகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன்படும் வகையிலே இந்த சூலூர் தமிழ்ச்சங்கம் இன்று 16வது ஆண்டு விழாவிலே மிக அற்புதமான முறையிலே ஆசிரியர் பணி அறப்பணி எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் 1000 குழந்தைகள் லட்சக்கணக்கான குழந்தைகளை உருவாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு தான் இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பாவுடைய வேலை ஒரு குருநாதரிடத்தில் ஒப்படைச்சுட்டா அடுத்த வேலை அவங்களுக்கு முடிஞ்சு. ஆனால் குருநாதர்கள் ஒவ்வொரு குழந்தையும் 1000 குழந்தையும் அவங்களுக்கு ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி தான் 1000 குழந்தையும் பார்க்கணும். அந்த 1000 பேர்த்தையும் அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றால் தான் அவர்கள் திருப்தி அடையும் என்று சொல்வார்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய சூலூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக விருது வழங்கப்பட்டது. மிக சிறப்பான முறையிலே தொன்று தொற்று நம்முடைய கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றியது மூத்த குடி எங்கள் குடி தமிழ் குடி என்று சொல்வதை போல கற்கொண்டு சொற்கொண்டு கனியாவது பொற்கொண்டு இந்த அற்புத தமிழ் யாரால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் 4 இருக்கு பாருங்களேன். 4 எல்லாத்துக்கும் அமையும். மாதா பிதா குரு தெய்வம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ரிக் எஜர் சாம அதிர்வன். இந்த படை இருக்கு ராஜாக்களுக்கு 4 விதமான படை இருக்கு. அது மாதிரி பால் தயிர் வெண்ணெய் எல்லாமே 4 வரும். கடைசியில மனிதன் வீட்டை விட்டு வெளியே
4 பேர் வரணும். வந்தா தான் வீட்டை விட்டு வெளியே போக முடியும். டாக்டர், நான் சொல்றது புரியுதா? அப்ப நான் இல்லாத எதுவுமே கிடையாது. அதுல இந்த ஆ என்னும் அம்மா என்னும் முதல் வார்த்தை, அதுவே குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா என்னும் தமிழ் வார்த்தை. இங்க இருக்கிற மாடும் அம்மா தான் கற்று, லண்டன்ல இருக்கிற மாடும் அம்மா தான் கற்று, மதர்னு சொல்லாது. அப்ப அந்த 4 எழுத்து எங்க அடக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, சுழியம் பாருங்க. சுழியம்னா 0 சொல்ற மாதிரி சுழியம். இந்த அரைவட்டம் 3வது பிறைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அரைவட்டம் ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு. நல்லா பாருங்க, நான் சொல்றது எங்க அடங்குது, எதுக்குள்ள அடக்குது, யார் அடக்கியிருக்கிறா பாருங்க. ஒரு சுழியம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு. எங்க என்ன வருது பாருங்க. அந்த 4க்குள்ளேயே வந்தாச்சு பாருங்க. இது மாதிரி தான். அடுத்து ஆ வந்தாலும் சரி, கா வந்தாலும் சரி, எது வந்தாலுமே எதுல வரைக்கும் பாருங்க. அடுத்து இந்த எழுத்து என்ன பாருங்க, இங்க ஒரு நேர்கோடு, இங்க ஒரு நேர்கோடு, நடுவில் ஒரு குறுக்கு கோடு. அது என்ன வரும் டாக்டர் சொல்லுங்க? ஒரு நேர்கோடு, இங்க ஒரு நேர்கோடு, நடுவில் ஒரு குறுக்கு கோடு போட்டா என்ன வரும்? இங்கிலீஷ்ல பாருங்க. மேல ஒரு நேர்கோடு, கீழே ஒரு குறுக்கு கோடு. பாருங்க, இது என்ன வரும்? என்னது? டி. நாங்க வந்து எவ்வளவு மணி நேரம் ஆச்சு, கலைப்பித்தனை ஐயா கொடுப்பாரு பார்த்தா அவரு கொடுக்கல, சரி அப்பா கொடுப்பாரு பார்த்தா அவரு கொடுக்கல, சரி அம்மா கொடுக்க பார்த்தா எந்த பச்சை தண்ணி கேட்டுதான் வாங்க வேண்டியது. என்னமா அதுவா நம்ம அம்மையார் வள்ளி அம்மையார் ஐயா அவங்க அனுப்பிச்சுட்டோம். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இது மாதிரி ஒரு அம்மா பார்க்கவே இல்லை. அடுத்து அன்னை தெரசா இந்த அம்மா யார் சொன்னாங்க? ஐயா சொன்னாரு. அடுத்து தென்னை தெரசா இந்த அம்மாவை நான் பார்க்கவே இல்லையே, இவர்களுக்கு கண்டிப்பா ஏதாவது நான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி, சாதாரண வேலை கிடையவங்க, சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க இன்றைக்கு இடைவிடாது எங்கெல்லாம் பணி செய்யணுமோ கேட்காம செய்யக்கூடிய பணி செய்தால், பணி செய்தா என்ன வரும்? பணி செய்தா என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும். என்னமா பணி செய்தால் எல்லாமே கிடைக்கும். எதையும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய சக்தி படைத்து நம்முடைய வள்ளியம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த சரஸ்வதி பூஜை நன்னாளிலே இன்றைக்கு நம்மளே இங்கே உட்கார்ந்து எழுதப்பட்டிருக்கு. யாரால்? கடவுளால். அவர் எழுதப்பட்டது நம்ம எழுதின படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பத்திரிகையில் இருக்கிற மாதிரி, இதுல பேர் சுப்ரத்தினம் ஐயா இருக்கிற மாதிரி, செந்தில் ஐயா இருக்கிற மாதிரி, இதுல பேர் இருக்கிற மாதிரி, நம்ம படிக்கிற மாதிரி இன்றைக்கு இங்கு நமக்கு எழுதப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும்தான் உண்மை. இப்ப இருக்கிறத உண்மை. நேற்றைய தினத்தை வேண்டான்னு நம்ம மறுக்க முடியாது. என்னமா அது முடிஞ்சு. இப்ப இங்க இருக்கிறது வேண்டான்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வருவது நம்மால் ஏற்காமல் இருக்க முடியாது. எல்லாமே கடந்து போகும். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 3 சொல்ற மாதிரி 3 விதமான இதுக்கு நம்ம தமிழ் சங்கத்தில் 3 விதமான சங்கம் என்ன கொடுத்துச்சுன்னா, அன்பை கொடுத்துச்சு, அடுத்து அறிவை கொடுத்துச்சு, அடுத்து ஆன்மீகத்தை கொடுத்துச்சு. இதை கொடுத்தாலே குழந்தைகள் ஆகட்டும், இருப்பவர்களாகட்டும் வாழ்க்கை சிறப்படையும், செம்மை அடையும். இதைத்தான் அவர்கள் வளர்த்தினார்கள். அவர்கள் வளர்த்து கொண்டு வந்ததை இன்றைக்கு நம்முடைய கலைப்பித்தன் ஐயா அவர்கள் இடத்துல கொடுத்தது. இடைவிடாது செய்த குரு என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. என்னமா அம்மா அப்பா சொல்றது கூட கொஞ்சம் கேட்கறது கடினமா இருக்கு. ஆனால் குருநாதர்கள் கொடுத்ததை குழந்தையாகட்டும் பெரியவர்களாகட்டும் அவர்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்கக்கூடிய சக்தி குழந்தைக்கும் இருக்கு, பெரியவர்களுக்கும் இருக்கு. அதுபோல அவர் குருநாதர் கொடுத்ததை இன்று முதல் இடைவிடாது செய்து கொண்ட பணி மிக சிறப்பான முறையில் மென்மேலும் இது வளர்ந்து, அவர் கேட்டது போல தமிழ் தெய்வத்திற்கு கோவில் வேணும் கேட்டிருக்கிறார். கண்டிப்பா அது நடக்கும். அதுபோல இந்த சூலூர் தமிழ் சங்கத்திற்கு கட்டளை வேணும் கேட்டிருக்கிறார். கண்டிப்பா நடக்கும். இது நம்ம கடவுள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா அவர் கண்டிப்பா நமக்கு கொடுப்பார். என்னமா மனிதர்களிடத்தில் சொன்னாலே கிடைக்கும் போது கடவுளிடத்தில் கேட்டா என்ன கிடைக்காம இருக்கு? எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அனைவருக்கும் இந்த நேரத்திலே எல்லா வல்ல இறையர்கள் குருவர்கள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, வாணி கலைவாணி அருள்வாமி, வாணி கலைவாணி அருள்வாமி, வாணி கலைவாணி அருள்வாமி, வாணி கலைவாணி அருள்வாமி, வீணை வேறு கையா எண்மையாதனி, வீணை வேறு கையா எண்மையாதனி, வாணி கலைவாணி அருள்வாமி, வாணி கலைவாணி, வாணி கலைவாணி அருள்வாமி, வாணி கலைவாணி அருள்வாமி, வீணை வேறு கையா எண்மையாதனி, வீணை வேறு கையா எண்மையாதனி, ஞான சரஸ்வதியே எங்கள்
கிடையாது. இந்த திருவாசகத்தை எழுதி கொடுத்தவர் யார் என்று சொன்னால், யார் சொல்லுங்க? திருவாசகம் எழுதினது யாரு? தில்லை சிற்றம்பலனார். யார் சொன்னார்? மாணிக்க வாசகர் சொன்னார். மாணிக்க வாசகர் சொன்னதை சிவபெருமான் எழுதி கொடுத்ததே மிக அற்புதமான முறையிலே நம்முடைய கலைப்பித்தன் ஐயா அவர்கள் பாடலும் விளக்கத்தோடு எழுதியிருக்கின்றார்கள். இந்த பாடல் ஒன்று பாடினால் என்ன கிடைக்குன்னா, லட்ச லட்சமா பணம் கிடைக்குமாமா கஸ்தூரியம்மா? அவ்வளவுதான். பாருங்க, இந்த பாடலை பாடினா என்ன கிடைக்குன்னா தைரியம் கிடைக்கும். சொன்ன மாதிரி பகவானே கொடுப்பார். என்னமா திருவாசகம் குற்றோதல் போய் நின்றா பாருங்க, அம்மா பல்வேறு இடத்துல பாடிட்டு இருக்காங்க, எல்லாமே கிடைச்சு. இங்கிருந்து பஸ்ஸில் போன அதுமே கொடுத்துருவாங்க. ஏமா எல்லாமே ஏற்று கிடைச்சு. அப்ப திருவாசகத்தை பாடினா என்னெல்லாம் கிடைக்கின்ற அன்றைக்கே மாணிக்க வாசக பெருமான் சொல்லி எம்பெருமான் எழுதியதை போல இந்த திருவாசகம் பிறந்த மாணிக்க வாசகர் பிறந்த திருவாரூரிலே நம்முடைய கோவை காமாட்சியார் பெருமகா சன்னிதானங்கள் 2002 போய் திருப்பணி செய்தார்கள். அந்த திருப்பணிக்கு நம்முடைய காமாட்சியார் சீடர் எல்லோருமே, நம்முடைய சூலூர் சுரேஷ் ஐயா வந்திருக்கிறார், பிஎஸ்பி சுந்தரமூர்த்தி ஐயா வந்திருக்கிறார், சாமியுடைய நண்பர் சுந்தரம் ஐயா வந்திருக்கிறார். அதுபோல அந்த திருப்பணி செய்யும் பொழுது பல்வேறுமான அன்பர் உதவி செய்தார்கள். அந்த திருப்பணி நடைபெற்று அன்றைக்கு அந்த திருப்பணிக்கு நம்முடைய ஐயா இயற்கை விஞ்ஞானி நம்முடைய மயில்சாமி ஐயா அவர்களை தலைமை ஏற்று விழாவிற்கு தலைமை ஏற்று அன்றைக்கு 2004-05 அன்று போட்டு அந்த விழா நடந்தது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க அன்றைக்கு திருப்பணி செய்யும் போது கல்லு முல்லா கரடா இருந்துச்சு. திருப்பணி செய்யும் போது நம்முடைய ஆதின ஸ்தபதி வந்திருக்கிறார் செல்வராஜ் ஐயா. அன்றைக்கு நடைபெறும் பொழுது என்னன்னு அவருக்கு தெரியல. நான் கூட கேட்டேன், என்னவா இருந்துச்சுன்னு கேட்டேன். ரொம்ப பழுதடைஞ்சிருச்சு. அந்த திருப்பணி எல்லோருடைய உதவியாக நடைபெற்றது. நல்லா பாருங்க, அன்றைக்கு அந்த திருப்பணி செய்யும்போது நான் கேட்டேன் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அன்றைக்கு திருப்பணி முடிவடையும் பொழுது 2 கோடி செலவாச்சுன்னு அவர் சொன்னார். யாருக்கு? நம்ம ஸ்தபதி ஐயா சொன்னார். அங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்தே அந்த திருப்பணி நடைபெற்றது. அப்ப எல்லாம் முடிஞ்சு 108 சாமிகள் அழைச்சாச்சு. ஒரு 5-6 கால வேள்வி எல்லாம் நடைபெற்று நாளை காலையில திருக்குள் நன்னீராட்டு பெருஞ்சாந்தி திருவிழா நடைபெற இருக்கின்ற தருவாயில் இருக்கின்றது. ஐயா அவர்கள் தான் பொறுப்பாளர். நாளை காலையில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி இப்போ இன்னைக்கு கூட மத்தியானம் ஐயா உணவு தயிர் சோறா தக்காளி சோறா இல்லை இலை போட்டு இருந்தா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் இலை சாப்பாடு போட்டு குழம்பு ரசத்தோட இருந்தா தான் என்னங்க அங்கெல்லாம் விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. அங்கே அப்படியேப்பட்ட இடம் மேலூர் கிடைங்க, மதுரை மாவட்டம். அங்கெல்லாம் இலை போட்டு சாப்பாடு இல்லைன்னா சண்டை வந்து பந்தி. அப்படி இருக்கின்ற தருவாய் நாளைக்கு காலையில் நடக்கணும். இவர்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு என்ன காலையில் மக்களுக்கு எல்லாம் உணவுன்னு கேட்கும்போது அவர் போய் சமையல்கார இடத்துல கேட்குறார். மயில்சாமி ஐயா போய் கேட்குறார் சமையல்காரருக்கு, நாளைக்கு உணவுக்கு என்னன்னு கேட்டால் அவர் சொல்றார். சமையல்காரர் திட்டாராம, என்ன நீங்க வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன உப்புமா இருக்குது கிண்டி வச்சிடறேன், எல்லாம் சாப்பிட்டு போங்க, சாப்பிடலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு? இவர் இடத்துல. இவர் யாருக்கு? இவர் தான் தலைமை பொறுப்பு, தலைவராக போட்டாச்சு. சாமி இடத்துலையும் சொல்ல முடியாது, யார் இடத்துலையும் சொல்ல முடியாது, என்ன செய்வது என்று அறியாது இவர் போய் என்ன பண்ணாரமா, இதை மனசில் நினைச்சிட்டு மணி இரவு 11 மணி, எல்லா கடையும் அடைச்சாச்சு. கடை அடைக்கப்பட்டது. இவர் கடைசியில வேண்டிட்டாராமா கடவுள் இடத்துல, நமக்கு இது மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்து நம்மளால கடைசி முடிக்க முடியாம போயிருக்கேன்னு சொல்லிட்டு மனசுல வேண்டிட்டு உட்கார்ந்தாராம. உட்கார்ந்தவர் தூங்கிட்டாரு. திடீர்னு அவர் தூக்கத்துல எந்திரிச்சு பார்த்தா மணி காலையில 5, காலை 5 மணி. இவர் பதறி சிதறி ஓடி நாடி தேடி போய் பார்க்கிறார். இவர் எங்க போயிருக்கும்? எங்க போயிருக்கெல்லாம் சொல்லுங்க. இவர் எங்க ஓடி இருப்பார்? சமையல் கட்டுக்கிட்ட கை கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஒரே அங்கதான் ஓடுறாரு. ஓடி தேடி நாடி அதை பார்க்கிறாரு. பார்த்தா அதுவாறு ஒருத்தர் கிண்டிட்டு இருக்கிறார், ஒருத்தர் காய் நனைஞ்சிட்டு இருக்கிறார், எல்லா சகலம் நடந்துட்டு இருக்குது. இவர் போய் சமையல்காரர் போய் கேட்கிறாரு, ஐயா என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஐயா குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறேன், அங்க ரசம் ஆயிட்டு இருக்குது, சாப்பாடு ஆயிடுச்சு. இவர் 11 மணிக்கு அப்படியே கண்ணசந்து படுத்து தூங்கிட்டாரு. என்னன்னு போய் பார்த்தா இவர் கேட்டது கடவுள் யார் கொண்டு வந்து கொடுத்தாரு இன்னும் அவருக்கு தெரியல. நல்லா பாருங்க, அம்மா சொன்ன மாதிரி திருவாசகத்தை பாடுனா என்ன கிடைக்கிற மாதிரி
அந்த கோயில் பணி செய்யும் போது கடவுள் தேடுனா கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும். அழுது குழம்பி கண்ணீர்ல இருந்து கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது, ரத்தமா வருமாமா. யாருக்கு வந்துச்சு? நாயன்மாருக்குலாம் வந்துச்சாமா. குழந்தைய குழம்பு வச்சு கொடுத்து கேட்டுச்சு, பிஞ்சு குழந்தை. அரஜான் இடத்து வேண்டும் டாக்டர்கிட்ட கேட்டாலே பக்கத்துல சண்டைனார். போன வாரம் நான் கேட்டேன், போன்ல சொல்றாரு, சாமி ஒரே சண்டை என்னன்னு கேட்டேன். பக்கத்துல ஒரு இடம் சாமி, அந்த இடத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. எவ்வளவு இடம் கேட்டேன், சும்மா இங்கிருந்து இது வரைக்கும் தானே. அதுக்கே சண்டை. அவர் போன்ல பேசும்போது சொல்றாரு, அரஜானுக்கு இடத்துக்கே சண்டை போட்டு இருக்கிற உலகத்துல குழந்தைய குழம்பு வச்சு கொடுத்து கேட்டா என்ன எப்படி இருக்கு? அது தாய் உள்ளம் தந்தை உள்ளம் அதையும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்மளால முடியுமான்னு கேட்க நம்ம முடியவே முடியாது. இடத்துக்கே சண்டை போற இடத்துல குழந்தையவே குழம்பு வச்சு கொடுத்து அருளை பெற்றாரு. அப்ப அவர் போய் பார்த்தது இத்தனை நடக்குது. அது கேட்டாரு, போய் சமையல் கட்ட பார்த்தாராமா, எல்லாம் அரிசி மூட்டை சும்மா 10-20 மூட்டை அடிக்கிறாங்க. என்னங்க 10 இல்ல 100 இருக்கு. இந்த சைடு காய்கறி சகலம் இதுதான் சொல்ல முடியாத அளவுக்கு இத்தனையும் அங்க ரெடியா இருக்கு. அப்புறம் இவர் யாரு நான் கொடுத்துருப்பா என்னன்னு இவரு சுத்தி சுத்தி பார்க்கிறாரு. எங்க சுத்தி சுத்தி தேடி பார்க்கிறாரு, யாருன்னே தெரியும். இன்ன வரைக்கும் அது பதில் கிடையாது. அன்றைக்கு வந்து இறங்கியது யாருன்னு அவர் சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். கடவுளை நான் மனதார வேண்டினேன். அந்த திருவாசகத்துக்கு உள்ளாதான் வேறொரு வாசம் கிடையாது. இந்த இடத்துல இவ்வளவு திருப்படி எங்களுடைய குருநாதர் செய்திருக்கிறார். அது செய்கிற அந்த பணி எங்களுக்கு கிடைத்து நாங்கள் கடைசி வந்தவருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியாம போகுமே என்று நினைத்து அவர் மனம் வருந்தினார். ஆனால் கடவுள் விடவில்லை, கை கொடுத்து விட்டார். கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பார், நீக்கமர தெரிந்திருக்கிறார் கடவுள். அன்றைக்கு குருநாதர் ஒரு வார்த்தை சொன்னார், 2005 சொல்லிட்டு வந்தார், இந்த திருவாசகம் பிறந்த இந்த இடத்துல, மாணிக்கவாசகர் பிறந்த இந்த இடத்துல 365 நாள் திருவாசகம் ஓதப்படும். என்ன சொன்னார்? திருவாசகம் முற்றோதல் செய்யப்படும். இங்கு வந்து யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவருக்கு வயிறார உணவு கொடுக்கப்படும் என்று 2005 சொல்லி வந்தார். நம்ம பேசின வார்த்தையோடு முடிஞ்சது. ஆனால் மகான்கள் பேசினால் அன்னைக்கு 2009 தொடங்கியது, இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது மாதிரி அவர் சொல்லிட்டு வந்த வார்த்தை. இன்னைக்கு நான் போன வருஷம் போன ஒரு 4 மாசம் போய் பார்த்தோம். பெரிய மண்டபம் கட்டப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாடுறாங்க. அவர்களுக்கு வயிறார அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. கோதானம், பூதானம், துர்ணதானம், ஆற்றல் தானம், கீதாதானம், எத்தனை தானம் கொடுத்தாலும் போறப்ப சாப்பாடு கொடுத்து என்ன அவ்வளவுதான், பெரிய பஞ்சாயத்தே வந்தது. அது மாதிரி அன்றைக்கு பகவானால் அது வழங்கப்பட்டது. அதுபோல இன்றைக்கு என்ன இங்க ஒரு சிறப்புன்னா, இந்த தமிழ் சங்கம் தொடங்கினதுமே அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது. திருவாசகம் முற்றோதல் மாதிரி திருவள்ளுவர் பாடிய திருக்குறள் முற்றோதல் வருகின்ற 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கெங்க இடம் தேடி பார்த்தாங்க. கடைசியில நம்முடைய ஐயா எல்லாம் சேர்ந்து அமைத்திருக்கின்ற கோல் அருப்பதி, கோல்களை அருக்கக்கூடிய பதியாக விளங்குகின்ற நம்முடைய நவகிரக கோட்டையில வருகின்ற 5ஆம் தேதி என்று 1500 குழந்தைகள் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து திருக்குறள் முற்றோதல் நடைபெற இருக்கின்றது. அதனுடைய பத்திரிகை இன்றைக்கு நம்முடைய இந்துமதி அம்மையார் வருகின்றிருக்கிறார்கள். இது தொடக்கத்தில் என்ன நடக்குது பாருங்களேன். நீங்க தொடங்கி அப்படியே போயிட்டு இருக்குது. அது நடக்கும் போதே இப்ப என்ன ஆச்சு, வர்ற 5ஆம் தேதி, இன்னைக்கு 2ஆம் தேதி 1ஆம் தேதியோ, இன்னைக்கு 3 நாள்ல அங்க நடைபெறுவதற்கு நேற்று தான் கிடைச்சு வாய்ப்பு. என்னங்க, அவங்க ஒரு இடம் செலக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பகவான் கொடுத்த அருள், நம்ம தமிழ் சங்கம் தொடங்கிய அந்த அருள், தமிழ் உலக பொதுமறை திருக்குறள், அந்த திருக்குறள் நம்முடைய காமாட்சி ஆதினம் கிளைமடத்திலே வருகின்ற 5ஆம் தேதி 2000 பேர் சொன்னாங்க. ஆனா 1000 பேர் தான் உட்கார்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் நம்ம 1000 பேருக்கு அவங்க ரெடியா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 2000 பேர் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி வருகின்ற 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அந்த விழாவில் நீங்க எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லிக்கொண்டு, இதெல்லாம் நம்ம நடத்துறது கிடையாது, நம்ம பகவானால் நடப்பது. அவர் எப்படி சொன்னது மாதிரி, என்னால் முடியாது பகவானை இப்படி நினைச்சு அவர் சலித்து உட்கார்ந்தார். அவரை தூக்கி விட்டு அன்றைக்கு திருவாசகம் மாணிக்கவாசகர் பிறந்தது நடந்தது போல இன்றைக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருவருள் குருவருள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த தமிழ் சங்கம் சாதாரண வேலை செய்யுது. என்னங்க, அவர்கள் அகத்தியரார் என்னது, அந்த ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருந்தாங்க. அன்னைக்கு அகத்தியர் வந்தார், அப்புறம் ஒரு முனிவர் வந்தார், அப்புறம் ஒரு சாமி வந்தார். நெற்றிக்கண் திறக்கண் குற்றம் குற்றம் சங்கருப்பது உங்கள் குலம், சங்கரனார் கேது குலம் ஏது குலம், சங்கை அருந்துண்டு வாழ்வோம் உன்போல்
இறந்துட்டு வாழ மாட்டோம். ஏன்னா சிவருமான் திருவோடு தானே, பிச்சை எடுத்தானே சாப்பிட்றாரு. அதனால அங்க சொல்ற நக்கீரன் சொல்ற மாதிரி நாங்க எப்படி வேணா பண்ணுவோம், நீ பிச்சை எடுத்துக்கிறாள் உனக்கு என்னையா அப்படின்னு சிவருமானே மிரட்டுறாரு. என்ன பாத்தி நம்ம நினைச்சா கடவுளே மிரட்டலாம். இங்க வாழ வந்துருவார் கடவுள். நம்ம என்னைக்காவது கடவுள் அப்படி கூப்பிட்டோமா? இல்லையே. நம்ம கூப்பிடுறதெல்லாம் லட்சத்துக்கு காடி வாங்கணும், அந்த வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், அங்கே ஃப்ளைட்ல போகணும், அந்த ஏர்போர்ட்டுக்கு போகணும், அமெரிக்கா பார்க்கணும், லண்டனுக்கு போகணும், அப்படி அதை சுற்றி பார்க்கணும். இதைத்தானே கேட்கிறோம், இதைத்தானே பார்க்கிறோம். கடவுளை நான் பார்க்கணும் என்னைக்கு நம்ம தேடுறோமோ கண்டிப்பா வருவார். பக்தியால் முக்தி பெறலாம் இந்த கலியுகத்தில். அதுதான். ஆனால் இந்த என்னென்ன எல்லாம் நீங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கு சாதாரண ஆளா தமிழை பத்தி சொல்லணுமா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1 கூட்டின 247. இதுலயும் 4 தான் பாருங்களா, இதுலயும் 4 தான். அப்ப இந்த 4 வராத இடமே கிடையாது. அதனால இந்த சூலூர் தமிழ் சங்கம் சாதாரண அன்றைக்கு தொடங்கப்பட்டது யாரால் என்று சொன்னால் கடவுளால் தொடங்கப்பெற்று நம்முடைய சாமிகளுக்கு சூலூர் தமிழ் சங்கம் ஒரு மகானால் தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு சின்ன படமா இருந்துச்சு, இன்னைக்கு பெரிய படமா வந்திருக்கு. நம்ம டாக்டர் சண்முக பாண்டிய சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் போவோம், கார்ல போறப்ப பேசிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். 18 சித்தர் நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் சித்தராக வாழ்ந்து யோகியாக வாழ்ந்து தவசியாக வாழ்ந்தவருடன் இங்க இருக்கிற ஏகதேஷ் எல்லாருமே பயணித்திருப்பாங்க. 10 பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா ஏகதேஷ் எல்லோருமே சுவாமியுடன் பயணித்திருப்பார்கள். அவர் மகான், ஒரு மனிதனாக பிறந்து தெய்வமாக மாறினார். எப்படி என்று நாங்கள் எல்லாம் கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தையில நாங்கள் சாதாரணமா எடுத்து அன்னைக்கெல்லாம் படிக்கும்போது சொன்ன வார்த்தையில சரி சாமி சொல்றாரு, இப்ப ஐயா சொல்றாரு, ஐயா சொல்றாரு, அம்மா சொன்னா அம்மா சொல்றாரு அப்படின்னு நினைத்தோம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் கடவுள் சொன்ன மாதிரி, மனிதன் பேசின வார்த்தை மகான் பேசின வாக்கு மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு தான் உணர முடிகிறது. அது உணர்ந்து தெரிந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் அது காலம் வர வேண்டும். அதுபோல் சூலூர் தமிழ் சங்கத்திற்கு இன்னும் 16 போல இன்னும் பல்வேறு பணிகள் செய்து தமிழ் அழிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அழியாது. என்னமா அதெல்லாம் முடியவே முடியாது. 700 ஆண்டு காலம் அவங்க ஆண்டாங்க, இவங்க ஆண்டாங்க, யார் ஆண்டாலும் இன்னைக்கு கடவுள் பக்தி யாராவது சிதைக்க முடியுதா? முடியாது. நம்ம நல்லா பாருங்க, இன்னைக்கு 400 வருஷம் ஆனாலும் பழனிமலை இருக்கு. நம்ம இருக்குமான்னு தெரியுமா? 1000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டினார். யாரு கட்டினார்? ராஜராஜ சோழன் என்னமோ கட்டியிருந்தார். அந்த கோயில் 1000 ஆண்டு கழிச்சு இருக்கு. அது மாதிரி பழனிமலை இன்னும் 40 வருஷம் ஆனாலும் இருக்கும், 400 ஆண்டு ஆனாலும் இருக்கும். இந்த மனிதன் சொல்ற பார்த்தீங்களா, நம்ம இந்த மாயமான உலகம் இல்லை, உலகம் அது நேரம் வந்து அழியும். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு நம்ம கிருஷ்ணன் வந்த மாதிரி கலியுகத்துல கல்கி அவதாரம் எடுக்கிற மாதிரி இந்த மனித பிறவிதான் மகத்தான பிறவி. நமக்கு உடம்புக்கு அழிவு, இந்த ஆத்மா கழிவு கிடையாது. ஆனா நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு நம்ம இருக்கின்றோமோ அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த மிக அற்புதமான இந்த விழா நான் கூட நினைச்சு எங்க நடக்குன்னு கேட்ட அந்த பேரே, இந்த இல்லத்திற்கு பேர் என்ன தெரியுங்களா? ஐஸ்வர்ய இல்லம். தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமி, சத்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, 8 லட்சுமி வீட்டில் இருக்கு. இது பேரே ஐஸ்வர்ய லட்சுமி இல்லத்துல இன்னைக்கு தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டு அன்றைக்கு 2009 கொங்கு மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. அன்றைக்கு எங்களுக்கு வயது ஒரு 15, 16 இருக்கு. அன்றைக்கு சாமிகள் தொடங்கும் பொழுது எங்க ஆதின குருகுல மாணவர்கள் தான் நாங்க எல்லாரும் இந்த மடத்திற்கு என்ன வேலை என்று சொன்னால் அங்காள பரமையை சொல்லும் எங்களுடைய குருநாதகத்துல எங்களுக்கு குருநாதர் எங்க இடத்துல சொல்லுவார். அந்த வேலை மட்டும் தான் செய்வோம், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா செய்ய தெரியாது. இந்த சேர் இருந்துச்சுன்னா இது முன்னாடி போடணுமா வேண்டாமா டிசைன் பண்றது நாங்க கிடையாது. எங்க குருநாதர் சொன்னா தான் போடுவோம். மடத்துல ஒரு சேர் கிடந்தால் அது மாதிரி என்ன பண்ண டம்ளர் கிடந்தா கூட பயன்படுத்துவான். சாமி சொன்னா எடுத்துக்கலாம். இப்ப டீ சாப்பிட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. சரி சாமி சொல்லிட்டு எடுத்துக்கலாம் விட்டுருவாங்க. இந்த இருக்கிறது டீஸ் எல்லாம் பாருங்களேன். சரி சாமி சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் சொன்னேன், தம்பி அது டம்ளர்ல எடுத்துட்டு போகட்டா, அது போட்டிருக்கிறது வேற சிம்மாசனம், அது மாதிரி இருக்கிற பொருள். நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து சமையல் கட்ட மாட்டேன், அம்மாட்ட கொடுத்து கழுவிடுவோன்னு அதெல்லாம் நீங்க சாமி சொல்ல நினைக்காத. அன்னைக்கு தொடங்கிதான் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது நம்மால் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இவரெல்லாம் எனக்கு அம்மா அப்பா தான். இது ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு அம்மா அப்பா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு சொல்ல முடியாது. அடியனுக்கு கிடைத்தது என்று சொன்னா அந்த உலகமே அம்மா அப்பா கொடுத்த மாதிரி கடவுள் கொடுத்திருக்கிறது. அத்தகைய அன்னையின் பிதா முன்னணி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தமிழ் சங்கத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், இதற்கு பணி செய்த அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையர்கள் குருவர்கள் கிடைக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, சாதாரண வேலை கிடையாது. பார்த்தீங்கன்னா 81 வயது. நான் இப்படி சொன்னா நீங்க வீட்டுல இருக்கியா பார்த்து சொன்னேன், கேட்கல.
அம்மா அங்க போனாங்க, எங்கேயோ போனாங்க, எல்லா இடத்துக்கு போய் பட்டி சொட்டியெல்லாம் சென்று இந்த பணியை செய்திருக்கின்ற கலைப்பித்தன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நம்முடைய அறிவா சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் கொஞ்சம் வரக்கூடியது இருந்தாலும் கூட அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையல் குருவல் கிடைக்கட்டும். இன்றைக்கு அனைத்து தெய்வங்களுடைய அருள் நம்ம எல்லோருக்கும் இந்த சூழல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து, அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ கண்டிப்பாக இறையர்களும் குருவர்களும் சேர்ந்து கிடைக்கட்டும். எல்லாம் நிறைவாக சொல்லிக்கொண்டு, பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை படமாட கோயில் பகவர் கொண்டியில் நடமாட கோயில் நம்பர் கொன்றாக நடமாட கோயில் நம்பர் கொண்டியில் படமாட கோயில் பகவர் கதாமை படமாகவும் சிலையாகவும் வைத்து போற்றுகின்ற தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடைய கொஞ்சம் நேரமாகலாம், காலமாகலாம், நிமிஷம் ஆகலாம். ஆனால் இந்த மனித குலத்திற்கு சமுதாயத்திற்கு செய்கின்ற சேவை உடனே கடவுளுக்கு சென்று சேரும் அந்த பணியை மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இயற்கை விஞ்ஞான ஐயா அவர்களுக்கும், அப்பா அவர்களுக்கும், கலைப்பித்தன் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே அம்மையார் அவர்களுக்கும், மிக அற்புதமான முறையில் தமிழிலே எடுத்துரைக்கின்ற அவர்களுக்கும், இந்த நேரத்தில் மேடையில் விட்டிருக்கின்ற டாக்டர் வள்ளி அம்மையார் பற்றி சொல்ல வேண்டியது, அவரே ஒரே வார்த்தையில பாடலோடு கொடுத்துட்டார். ஒரு பாடல் எல்லாம் பாருங்க, நம்ம கழுத்துல ஒரு பட்டமோ ஒரு மாலையோ இருக்குதுன்னா அது சாதாரண காரியம் கிடையாது. என்னமா திருமணத்தப்போ ஒரு கல்யாணத்துல மாலை கிடைக்கும், ஒரு போறப்ப கிடைக்கும். ஏமா அதை எப்ப நினைச்சு பாருங்க, இடையில கிடைக்கிறதுல கிஃப்ட் மாதிரி. இத்தனை ஆசிரியர் பெருமக்கள் சாதாரண வேலை கிடையாது. ஆசிரியர் பண்ணி ஒரு குழந்தை வீட்டில் வச்சு வளர்த்ததே படாத பாடு. அந்த அம்மையாரில் இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு குழந்தையும் சொல்லி வளர்த்தி அதுக்கு அறிவை ஊட்டி அறியாமை நீக்கி அறிவை கொடுத்து நல்ல பாடத்தை கொடுத்து வாழ்க்கையை நல்ல மென்மேலும் முயல்வதற்கு கொடுத்து உங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எல்லாம் நிறைவாகட்டும். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, துர்கையம்மன் வீரத்தை தர வேண்டும். லட்சுமி அனைத்து செல்வங்களையும் தர வேண்டும். அதுபோல வாணி கலைவாணி நாக்குல சரஸ்வதி அருக்கடாது இல்லைன்னா நம்ம பேசுற கூட சண்டையா மாறிடும். ஐயா சொன்ன மாதிரி ஐயா அவர் சொல்லி அதுவும் நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நாக்குல டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இது மாதிரி உயர்ந்த மனிதராகணும், புலவராகணும், ஆசிரியராகணும்னா நாக்குல யார் கடாத்து வேண்டும்னா சரஸ்வதியோட அருக்கடாத்து கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, உலக சேவை நலம் பெறட்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறட்டும், நிலம் குளிரட்டும், மழை பொழியட்டும், பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும். அருளுரையும் வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காமாட்சிபுரி ஆதீனம் டாக்டர் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. பெரியவர்களே, திருவாசகத்துக்குள்ள முருகா என்று வடனார் சொல்லியிருக்கார். இந்த திருவாசக நூல் கீழே 550 ரூபாய் விலையுள்ள நூல் 400 ரூபாய் கிடைக்கிறது. அதை பெற்று நீங்கள் மாணிக்க வாசகருடைய பெருமானுடைய அகலை பெற வேண்டும். மாணிக்க வாசகர் அவர் நான் இதுக்கு 242 பேர் உரை எழுதியிருக்காங்க. எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. டிஸ்கவர் ஆஃப் புக் ஹவுஸ் என்னை நீங்கள் இதை எழுதணும்னு சொன்னால் இதெல்லாம் ஆசான் ஞானம் சென்றது பெரிய பெரிய ஞானிகள் தான் எழுதிட்டு போனேன், நான் எழுத முடியாதுன்னு சொன்னோன்னே அப்படி இல்லைங்க நாங்கள் தான் எழுதணும்னு சொல்லி 12 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி எழுதுனாங்க. அதுக்கு காரணம் என்றால் இவர்களெல்லாம் முற்றோதல் செய்யும்போது அந்த முற்றோர்கள் பாட்டம் விட்டு பாடுகிறார்கள். அந்த முற்றோதல் பாடுகிற பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்று தெரியும் என்று எனக்கு தெரியாது. காரணம் என்றால் முற்றோதல் பாட்டை பாடி பொருள் உணர்ந்தால் அந்த அங்கங்க அதனுடைய அபிநயத்தோடு ஒரு துன்பம்னா ஒரு சோகத்தோட இன்பம்னா மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய அந்த மொழி உடல் மொழி வரும் என்பதற்காக சாதாரணமாக நடை நன்றாக இருக்குன்னு சொல்லி எழுத சொன்னார்கள். ஆனால் நான் நிச்சயமாக எழுதுவாக்கவில்லை. எனக்கு பெரிய பெரிய சாமிமார் இருக்கிற பெரிய பெரிய சிவ பக்தர்கள் உட்பட அத்தனை பேரும் மிக அற்புதமாக என்னை பாராட்டினார்கள். ஒரு 8 முற்றோதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அந்த நான் சிவபெருமானுடைய நான் கல்லார் சச்சிதானந்தம் பள்ளியிலே இதுக்கு ஆய்வு செய்தார்கள். அது பன்னாட்டு பள்ளி சச்சிதானந்தம் அமெரிக்க சாமியார் நிறுவனம் செய்தது. அது பண்ணும்போது அங்கே இருக்கிற முனைவரப்பட்ட 5 பேர் இதை ஆய்வு செய்தார்கள். பிறகு எனக்கு பாராட்டு விழா நடக்கும்போது நான் அவர் சொன்னால் 72 திருக்குறளை அதை நான் மேற்கோள் காட்டியிருப்பேன். அதையெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகள் சொல்லிவிட்டு போது நான் சொன்னேன், நான் 10வது தான் படித்திருக்கிறேன்,
இந்த பள்ளியில் வந்து பேசுவதற்கு எந்த அருகதை எனக்கு கிடையாது. இருந்தாலும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எனக்கு 80 வயது தொட்டுவிட்டது. இந்த 80 வயதில் நான் இப்பொழுது கைலாயத்தை அடைந்து விடுவேன் என்ற பெருமை அடைகிறேன் அப்படி என்று சொன்னேன். அதை அப்படியே இந்து புத்தரிகள் போட்டார்கள். அதே போல சிவலிங்கர் சாமியார் அவர்கள் இந்த தமிழ் சங்கத்தை 1/10/2010 ஆரம்பித்தோம். இன்றைக்கு 1/10 15 வருடம் 16ஆம் தொடக்கம் ஒரே இது வந்து எனக்கே வியப்புக்குரிய. இந்த நாள் பெரிய அளவில் கிறிஸ்தவ கல்யாண மண்டலத்தில் பெரிய தமிழர்களை வைத்து தொடங்கப்பட்டது. இருந்தாலும் எப்படியும் நான் கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய இறுதி கட்டத்தில் எங்கே ஆரம்பமாகியோ அங்கே கொண்டு எனக்கு சரணடையை செஞ்சிருக்கிறார் இறைவன். அதற்காக சாமி மூலம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் நீங்கள் 400 ரூபாய் படித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டு, இந்த தமிழ் சங்கத்தை சங்கமாக இல்லாமல் சூலூர் தமிழ் சங்கமாக இல்லாமல் ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும் என்று தாய் தமிழ் கலைக்கோயில் அப்படி என்று பெயரிட்டு அதற்கு கட்டட நிதி வசூல் துணிக்கிறோம். விருப்பமானவர்கள் இறைவனுடைய ஆலயமாக நிர்மாணிக்கிறோம். அதுக்கு ஆலயம் கட்ட இறைவன் எனக்கு கண்டிப்பாக அருளும் பொருள் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு சாமி அவர்கள் நன்றி தெரிவித்து விடுகிறேன். இந்த சங்கத்துக்கு இங்கே சரணாகதி அடைந்ததற்காக புதிய உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அதை அவர்கள் மூலம் இந்த சங்கம் இவருடைய வழிகாட்டில் நன்றமாக நடந்து பெரிய ஒரு திருக்கோயில் எழுப்பப்படும் என்ற நம்பிக்கையோடு அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக நிறுவனர் தலைவர். இதுக்கு தலைவர் வந்து அவர் வந்து தெய்வமாகி விட்டால் கூட தலைவர் வந்து அவராகவே இருக்கட்டும் என்ற காரணத்தினால் யாரும் இதை நியமிக்கவில்லை. ஆகவே நிறுவனர் தலைவர் கோவை காமாட்சி குரு ஆதீனம் 51 சக்திகளும் ஆதிகுரு முதல்வர் ஞானகுரு சாத்தி சிவனை தெய்வமானவரே, தெய்வம்தான் இதை என்னை வழி நடத்துவது. அவர் தனியில் விட்டுவிடுகிறேன். கௌரவர்கள் அமன் அடிமையாளர்கள் அவர்கள் இறைப்பணி முழுமையாக இறைப்பணி செய்வார். அந்த அடிப்படையில் அவர் இந்த ஆதீனத்தோட தொடர்பு இருப்பதால் அவரை நான் போட்டிருக்கிறேன். செயல்துறை என்கேமணியன் மயில்சாமி அவர்கள் இவரை இப்பொழுது அறிவிப்பு தேவையை அமைந்திருக்கிறார். 2வது சூழல் கலைப்பு தனாகினா பொருளாளர் வந்து செந்தில்குமார் என்பது இருந்தால் அதை மாற்று. சரி, அடுத்த துணை ஆதீன திருத்தொண்டர் பார்த்திவன், இவர் துணைத் தலைவர். துணை செயலாளர் கார்த்திகேயன், ஆதீன சீடர் கார்த்திகேயன் துணை செயலாளர். அவருடைய செயல்பாட்டை 2-3 நாட்கள் அவருடைய அழைப்புகள் கொண்டு சொல்லுவது பார்த்தேன். எனக்கு வந்து இப்படி செயல்பாட்டில் இப்படி ஒரு மிக ஆற்றல் மிக்க துறையாக நான் எதையும் சாதிப்பேன். இவர் துணை செயலாளர் இணை செயலாளரே கொடுக்கலாம். ஆகவே அதுக்கு அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கார்த்திகேயன் துணை செயலாளர் வனமணி யோகா டீச்சர். இவருக்கு பெரியவர், இவருக்கு சாமிதான் திருமணம் செய்து வைத்தார். அடுத்தது செயல்குழு ஆதீன திருத்துண்டர் மிஸ்ரா நடராஜர். இவர் தான் பொருளாளராக இருந்தார். ஆனால் இப்பொழுது நிழல் கூட சாமியோடு இருப்பதால் பிறகு ஆதீன திருத்துண்டர் கும்மிக்கோளாட்ட பாட்டிசை கலைஞர் மயில்சாமி அவரை செயற்குழு. இவர் பெரியசாமியோடு பயணித்தவர். அடுத்தது பரமசிவம் கிராமிய நாடக கலைஞர். இவருடைய பெண் சுபாஷினி நோயுற்ற காலத்தில் பெரியசாமியார் அருள் பெற்று இன்றைக்கு அவர் இமையானவரின் பெரிய ஒரு படிப்பு, பெரிய கல்வி மனைவியாக இருக்கிறார். நான் கூட நினைச்சேன் ஒரு ஆள் கொஞ்சம் குண்டாக்குறாரு, வேலை செய்ய முடியாது, இவர் கூட அடிச்சிடறேன் அப்படின்னு நினைச்சா இவர் கொடுக்குறாரு பட்டா. அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படிதான் வந்திருக்கோம். வர நேரத்தில் குருன்னு ஓடிட்டாரு முடியாதுலான்ட்டு. என்னை விட சீனியர் 25 வருடமா சாமிகிட்ட சின்ன வயசுல வந்து படிக்க வந்த மாணவர். நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஆனா இன்றைக்கு ஐயா இடத்துல பேர் வாங்குறது ரொம்ப குறிப்பில்
சும்மா நம்ம கண் சிமிட்னா இவர் இதுதான் கேட்கறாருன்னு புரிஞ்சக்கூடிய செயலாற்றலாம் நிர்வாகிகள் வரணும். அடுத்தது நாகராஜன் எம்ஏ அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர் ஓய்வு பெற்றவர். இப்போ ஆன்மீக திருத்தொண்டில் இருக்கிறார் நாகராஜன் அவர்கள். சவுந்தரராஜன் எம்ஏ பெயர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம். இவர் இந்த விழா நடக்கிறதுக்கு கேட்காமையே எனக்கு நிதி உதவி செய்கிறார். வைப்பு நிதி சன்னிதானம் சந்தாவை சன்னிதானம் தலைக்கட்டது இங்க பாருங்க. செயற்குழு உறுப்பினர் சுந்தரராஜ் ஐயா. சுந்தரராஜ் சென்று பல பணிகளை செய்யக்கூடியவர் சுந்தரராஜ் ஐயா அவர்கள். அதுபோல நம்முடைய ஆதீன ஸ்தபதி. இந்த தமிழ் சங்கம் எங்கெல்லாம் காமாட்சி ஆதீனம் இருக்கின்றதோ பணிகள் இருக்கின்றதோ சிறமேற்று செய்யக்கூடியவர் செல்வராஜ் ஐயா அவர்கள். இயல் இசை நாடகம் மட்டுமே நம்முடைய தமிழ் ரொம்ப உறுதுணையானது. அந்த வகையில் தமிழ் சங்கத்திலே இன்னும் நீங்க யாரெல்லாம் சேர்த்து பணி செய்யத்தான் போறோம். இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதுபோல தாய்மார்கள். சரஸ்வதி அம்மையார் உங்க பேர் சொல்லுங்க. பங்கஜம்மா வாங்க. நம்ம ஒருத்தர் சொல்லிதான் வரணும் இல்லை, ஒரு இதுல நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம திருவாசல் பாடும்போது போய் முற்றோதல்கார உட்கார்ந்துக்கிறோமா இல்லையா, அது மாதிரி தமிழுக்கு நம்ம தான் போய் முன்னாடி நிற்கணும். சரஸ்வதி அம்மையார் நீங்க பாத்தீங்கன்னா பல சமுதாய பணி செய்யக்கூடியவர்கள். எங்கெல்லாம் என்னென்ன பட்டிதத்தியெல்லாம் சென்று மருத்துவ சேவை எங்க சொன்னால் உடனடியாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். நீ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி அம்மையார் என்று சென்றிருக்கிறார்கள். அதுபோல பங்கஜம் அம்மா நம்முடைய கஸ்தூரி அம்மாவுடன் இருந்து பல பணிகளை செய்யக்கூடியவர்கள். திருவாசல் முற்றோதல் எங்கெல்லாம் முற்றோதல் நடைபெறுகின்றதோ அந்த வீட்டில் என்ன பணி இருந்தாலும் அது செகண்ட் தான், ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு தான். இந்த வாசகம் போதுன்னா அங்கே கண்டிப்பாக இருக்கக்கூடிய அம்மையாரவர்களுக்கு நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்னும் இதில் இணைகின்றவர்கள் இணைந்து இந்த தமிழுக்கு ஏன்னா நம்ம தான் வழிகாட்டப்படையும் அடுத்து வர தலைமுறைகளுக்கு என்னன்னே தெரியாது. நல்லா பாருங்க, ஒரு கோயில் போன ஆண்டு இருந்துச்சு, அது திடீர்னு காணாம போச்சு, அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியாது. அது மாதிரி நம்ம இந்த தமிழை நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னா அது மாறும். மொழி 18 மொழி இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ் மிக தொன்மையானது. நம்ம வீட்டில் கூட இப்போ மாறிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட அதெல்லாம் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் குழந்தைகளுக்கு அதை ஊட்டி வளர்க்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கிற நேரத்தில் ஐயா அவர்கள் சொன்னது போல 81 பேரை கைலாயம் போயிட்டு வந்த பதவியவர் அடைந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் செய்த பணி இடைவிடாது செய்ய ஐயா நிற்பார்கள் இடைவிடாது செய்ய வேண்டும் என்று அவருடைய மனதில் வேண்டியது போல இந்த தமிழ் கலைக்கு ஒரு கோயில், அன்னைக்கு ஒரு கோவில் வேண்டும் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொன்று கட்டடம் வேண்டும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சொல்லியாச்சு. தலைவர் கட்டடத்திலே கோயில் அவ்வளவுதான், எல்லாமே நடக்கும். இத்தனை பேர் சாட்சியாக அன்னைக்கு சாமிகள் தொடங்கியது எதுவுமே தொய்வானது. எங்களுடைய தலைவர் கூட வந்திருக்கிறார். சாமி சொன்ன மாதிரி தொட்டது துளங்கு வைத்தது விலங்கும் என்று சொல்வார்கள். முன்னாடி வாங்க. மற்றொன்று நம்முடைய காமாட்சி ஆதீனம் 51 சக்தியுடைய மகா சமஸ்தானத்தில் சாமிகள் என்ன பணிகள் செய்தாலும் அது இடைவிடாது செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கம்புடைய சுப்பிரமணியா அவர்களுக்கு நேரத்தில் நம்முடைய ஐயா அவர்கள் இது கூட டிசைன் எல்லாம் நாங்கள சாமி தான் பாடுகிற ஐயா சொல்லி செந்தில் ஐயா. இந்த பட்டு கூட இங்க பாருங்களேன், எல்லாரும் பொன்னாடு பகுதியில் பண்ணுவாங்க. ராஜா மாதிரி இது போட்ட கழிக்கிற மாட்டாங்க. பிரைமரி செய்ய எங்க சாமி போட்டு விட்டார், அப்படியே இருந்துச்சு. அடுத்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகத் ஐயா வந்தாரு. அவருக்கு போட்ட எத்தனையோ தலைவர் போட்டது கழுத்தில் போட்டது அப்படியே இருக்கு. செலவு கொஞ்சம் கம்மி தான், அது கூட போட்டா மாறிடுது. ஏமா செலவு கம்மியா இருக்கு, ஆனா சிறப்பா இருக்கு. எல்லோருக்கும் தேவை மாதிரி எல்லாமே ஐயா சொன்ன மாதிரி நிரந்தர தலைவர் சொல்லுவார். எங்க நம்ம நடராஜையா பார்த்துமையா சொல்ற மாதிரி நிரந்தர தலைவர் நிரந்தர பொதுச் செயலர் மாறவே மாறாது சொல்ற மாதிரி இந்த காமாட்சி ஆதீனத்துக்கு அந்த தந்தையாக தாயாக குருவாக
எல்லாமே. நாலும் ஒருத்தர் கிடைக்காது. நம்ம நாலுமா இருக்கிற மிகப்பெரிய சிரமம். அம்மாவா இருக்க முடியுமா? 850 குழந்தைய வளர்த்தினார், தாயா வளர்த்தினார். அடுத்து ஒரு அப்பாவா கண்டிஷன், சாதாரண கண்டிஷன் இருக்காது. கண்ணில் பார்த்தாலும் அங்க வராது, இங்க எல்லாம் பயந்துக்கும். என்னமா சாமி காரு காமாட்சியோட என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சுனாலே இங்க இருக்கிற நாங்க 50 குழந்தைகளும் புக் எடுத்துட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா கார் வந்துருக்காங்க, அந்த அளவுக்கு சரியான கண்டிஷனா இருக்கு. உண்மையா இருப்பா, தப்புன்னு அந்த மேடையில் உடனே சொல்லிடுறாரு. அது யாரு என்ன ஏதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படி சொல்லி பல பேர் மனத்துக்கு வெளியிருப்பாங்க. என்னங்க வருவாங்க, தப்பு செஞ்சா பொறுமை கட்டு சொல்லுவாங்க. பாரதியார் சொல்ற மாதிரி கடுமை கொண்டு பொங்குவாய் வாவா. கண்ணில் பார்த்த உடனே சொல்லக்கூடிய சக்தி படைத்தவர் அவர். நேரா அம்பாவோட அருள் வாங்கினவர். அதுக்கு இதுக்கு இப்படி ஆடுறது இப்படி ஆடுறதுல தெரியவே தெரியாது, இப்படி இப்படிலாம் தெரியாது. டைரக்ட் கனெக்ஷன், நேராக பார்த்து சொல்ற சக்தி படைத்தவர். அவருக்கு நாங்கள் எல்லாம் சிசியராக வந்தது இன்றைக்கு இல்லை, இன்னும் பல ஜென்மத்துக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா நன்றி கடனே கிடையாது. என்னமா ஒரு குரு கிடைச்சிட்டா என்ன கிடைக்குன்னா சரியான வழி கிடைக்கும், சரியான நெறி கிடைக்கும். வேற ஒண்ணுமே வேண்டியது இல்லை. அது 2 கிடைச்சிட்டாலே வேற என்ன வேணும்? என்னமா வேற ஒண்ணும் வேண்டியது. அது மாதிரி கஸ்தூரிமா சொல்ற மாதிரி எனக்கு குருமார்கள் நிறைய கிடைச்சிட்டாங்க, எனக்கு அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது சொல்றது போல நம்முடைய செந்தில்குமார் ஐயா குழந்தைகள்லாம் பாடுன்னு கேட்ட அந்த பாட்டுல என்ன இருக்குதுன்னா ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியில ஒரு ஓசை இருக்கிறது. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீங்க. அப்ப அந்த பாட்டுல என்ன இருக்குதுன்னா எல்லாமே கிடைச்சிது. கடவுள் அதானே கேட்டார். அது மாதிரி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அம்மா இந்துமதி அம்மையார் வாங்க. இந்த திருவாசகம் முற்றோதல் இருக்கு, திருக்குறள் முற்றோதல். இன்னைக்கு அம்மையார் அவர்கள் ஒரு தனி பெண்மணி. நீங்க பார்த்து சொல்லுவேன், ஒரு தாய் நினைச்சு எது வேணா மாறி. ஒரு தாய் என்ன பண்ணுச்சு? பாரத போர் நடந்துச்சு. ஒரு தாய் என்ன பண்ணுச்சு? மதுரை எடுச்சு. ஒரு தாய் என்ன பண்ணுச்சு? ராமாயண போர் கொண்டு வந்துச்சு. அது மாதிரி இந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, இந்த அம்மா என்ன பண்ணுனாங்கன்னு சொல்ல பாருங்க. ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டாங்க, இங்கதான் சொல்லி அறிவிச்சுட்டாங்க. ஒரு 4000 குழந்தை ரெடி ஆயிட்டாங்க. எதுக்காக? பிளாக் வர்றது. திடீர்னு பார்த்தா அந்த இடம் இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னு சொன்னதே அந்த அம்மா எங்கேயோ தேடி கீடி பார்த்து நம்ம அம்மையார் வாங்க, யாராவது ஒரு உதவி கிடைக்கும். நம்ம மனிதனுக்கு உதவி எங்க இருக்குன்னா நம்ம குழந்தைகளுக்கு உதவி யாருன்னா அம்மா அப்பா என்னங்க. ஆனா மனிதனுக்கு உதவி எங்க இருக்குன்னா கடவுள் ரூபத்தில் ஏதோ வழி வரும். நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம தகைச்சிட்டு இருக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய வேலை, நம்ம 4000 குழந்தைகளை ஒருங்கிணைக்க ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே சகலம். ஆனா அந்த இடம் இல்லைன்னு சொல்லி 10 நாள் சொன்னதையுமே என்ன பண்ண தெரியாம அவங்க கிட்ட சொல்லும்போது அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பயப்பட வேண்டாம், அங்கான பரமேஸ்வரன் பாருங்க, அது ஏதாவது வழி பண்றது. அங்க வர்றாங்க. இந்த அம்மாவுடைய குழந்தைக்கு வயசு 1 இருக்கும்போது, ஒரு வயசு கஷ்டம் வரும்போது கடவுளை தேடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பாருங்களேன், கஷ்டம். ஒரு வயசு இருக்கும்போது அந்த குழந்தைய மடத்துல சாமிட்டு பேர் வச்சுட்டு போனாங்களாமா. அன்னைக்கு வயசு அந்த குழந்தைக்கு 1, அன்னைக்கு மட குடிசையில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த தம்பிக்கு வயசு 30 ஆயிடுச்சு. 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இங்க அவங்க மூலியமா சாமி இந்த மாதிரி நான் ஒரு இடம் திருவாசகம் முற்றோதல் எல்லாம் நடக்கும், திருக்குறள் முற்றோதலுக்கு இடமே கிடைக்கல, இடம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்க ஐயால சேர்ந்து கட்டிய ஒரு கோயில் இருக்குது, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு போனாங்க, பார்த்தாங்க. சரி, இங்க 2000 பேர் உட்காருக்கு ரெடியா இருக்கு, நான் இங்கேயே இந்த முற்றோதல் வர 5ஆம் தேதி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு திருக்குறள் முற்றோதல் எங்க நம்ம காமாட்சி ஆதீனம் கிளைமடத்துல நடைபெற இருக்கின்றது. அதனால திருவாசக முற்றோதல் நடக்கிற மாதிரி திருக்குறள் முற்றோதல் நடைபெறுகிறது. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஏன் நம்மளுக்கு நடந்துச்சுன்னு கேட்டா, எப்ப இது நிறுத்து வாங்க, துளசி அம்மையார் அம்மையார் பாருங்க. அந்த திருவாசகம் முற்றோதல் திருக்குறள் முற்றோதலுடைய முதல் பத்திரிகை பாருங்க, இன்னைக்கு தான் வெளியிடுறோம். அது பத்திரிகை கூட இங்கதான் வருது. எது எங்க ஐயா பிடிச்சிருக்கு, யாருக்கு எந்த நேரத்தில் எது கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் பகவானுடைய அருளால் கிடைக்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சாமிகள் குமரமாவட்ட கட்டினப்ப திருமண விழா நடைபெற்றிருக்கிறது. 22 ஆண்டுகளுக்கு முன். இன்றைக்கு அவர்கள் பேசும் வல்லமை படைத்து அன்றைக்கு யார் இடத்தில் கிடைக்கின்றதோ அது சிறப்பாக கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு டாக்டர் ஐயா அவர்களுடைய நடராஜ ஐயா அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இது சாதாரண பட்டு கிடையாதுங்க, இது குருநாதர் கொடுத்து. டாக்டர் போடுங்க, எல்லாம் பகவான் கொடுத்து, நம்ம கையில் எதுவும் கிடையாது. தொடங்கி அந்த தமிழ் சங்கத்துக்கு மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு இத்தனை பேரும் வேண்டுதல் நீங்க எங்கிட்ட வைக்கலீங்க, நானே குழந்தையாக உங்களுக்கு இருக்கின்றேன். நீங்கள் சொன்னதெல்லாம் குருநாதர் சிவலிங்கேஸ்வர சாமி தெய்வத்திற்கு சொல்லியிருக்கிறீர்கள். அவர் தீபாவளிக்கு சொல்லிருக்கிறார், ஐயங்க வாங்க. இவர் கீபோர்டு வாசிக்கிறது, ஹார்மோனியம். இவர்
இந்த கவர்மெண்ட்ல இருந்து பென்ஷன் பருவெல்லாம் இது மாதிரி ஏதோ பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும். அவர் வந்து கேட்குறா, இவர் வந்தார். நீங்கள் ஒன்றுமே இவருக்கு ஜாயின் பண்ணி விட்டு உடனே இவர் எல்லாம் வாங்கி நீங்கள் கிடைச்சாச்சு. நாளை ஒரு இடத்துல இவர் கிடைக்குது. கிடைச்ச உடனே கவர்மெண்ட் போய் அவருக்கு என்ன கிடைக்குமோ கிடைச்சு. ஆனால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். யாருக்கு என்று சொன்னால் அடியார் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக நம்முடைய பார்த்திபனர் ஐயா அவர்கள் ஏதாவது யாருக்காவது சிறப்பு செய்யப்படுறாங்க. சிறப்பு செய்யப்பட்டு ஐயா இருக்கார் ஜான் பாஸ்கர். டாக்டர் ஜான் பாஸ்கோ இன்னைக்கு அலைன்ஸ் கவர்னராக இருக்காரு. நம்ம கலைப்பெத்தனையே வந்து சொன்னாங்க, எப்படி ஒரு 50 பேர் வருவாங்க சாப்பாடு வேணும்னாரு. அப்புறம் 100 பேர் வேணுனாரு. எல்லாமே இன்னைக்கு காலையில் வெஜிடபிள் பிரியாணி கொடுக்கலான்னு சொன்னாங்க. நம்ம டாக்டர் ஜான் பாஸ்கோ வந்து அவங்க எல்லாம் இங்கே வர்றாங்க, மடத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தக்காளி இப்போ இதாக இருக்குது, இங்கே குழம்பரசத்தோடு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடு ஒரு 100 பேருக்கு மேலே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லோரும் ஆத்ம சாப்பிட்டு போகணும் வேண்டுதல். உண்மையிலே அவருக்கு நான் கந்தன் சக்கரவர்த்தியும் பேர் வச்சிருக்கேன். எங்கே போனாலும் எந்த இடத்துலனாலும் எனக்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியத்தையும் சிறப்பாக பிடிச்சக்கூடிய பக்குவம் பெற்றவர். கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகாலமாக இந்த வாழ்ந்ததுலேருந்து அது கூட தொடர்பு இருக்கிறதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துட்டு இருக்கிற எனக்கு பெருமை. அந்த விதத்தில் எனக்கு குழம்பு ரசத்தோட சாப்பாடு வந்திருக்கு. எல்லாம் ஆத்ம சாப்பிட்டு விடைபெறலாங்கிற ஒரு எண்ணத்தோடு சீர்காழி கோவிந்தராஜன் சொல்லிட்டு ஒரு 6ஆம் கிளாஸ் படித்தவர். ஆனால் கலைவாணியுடைய அருளால எல்லாமே இவர் எத்தனை நாள் போயிருக்காங்க, பல நாடுகளுக்கு சென்று இந்த பக்தியை செய்யக்கூடிய நம்ம சீர்காழியை சிறப்பு செய்து நம்முடைய இசை கலை மாமணிகள் காமாட்சிராஜன் வித்வான், நாகேஸ்வர கலைமாமணி, தமிழ் வித்வான் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதுபோல் நம்முடைய சுப்புரா கீபோர்டு சக்கரவர்த்தி, செல்வராஜ், சுப்ரத் எல்லாமே பாருங்க இசைத்துறை எல்லாத்துக்குமே சாமிகள் எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி கொடுத்து கீபோர்டு வாசிக்கக்கூடியவர். கீபோர்டு ஜோதிடம் பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அதுபோல இவருக்கு பேரே மனதில் பாருங்க அனிருத்து பேர் வச்சிருக்கார். இவர் பாருங்க, இவர் 5ஆம் கிளாஸ் தான் மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் பல நாடுகளுக்கு சென்று இந்த இதில் பாருங்க இந்த வயலின் தான் இந்த கீபோர்டு ஒரு கலை என்ன சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள் கவலையை விட்டுடுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை கற்றுக்கிட்டோம் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாம் பகவான் கொடுக்குற மாதிரி சிவலிங்கேஸ்வர சுவாமி நம்ம கொடுத்த இந்த சக்தி எல்லோருக்கும் சென்று சேர்ந்து சொல்லிக்கொண்டு விரைவாக அம்மனடிமை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் வாங்க சாமி எதிர்பார்க்குறாங்க, நம்ம நேரத்துக்கு வாங்க வந்துருவார். அடுத்தபடியாக முக்கியமான இந்த கோயில் தமிழ் தாய் கலை கோயிலுக்கு நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு 2 லட்சம் இருந்தால் போதுங்க, இடத்தை மட்டும் வாங்கிட்டுனா நான் கோவில் பண்ணிடுவோம்னு சொன்னேன். அப்போவே மகிழ்ச்சியாக வந்துட்டு நான் 3 லட்சம் தர்றேன், 5 லட்சம் வச்சுருந்தாரு. அது இங்கே சாமியினுடைய வாய் முகூர்த்தம் எனக்கு அவர் ஒரு அன்னதானத்தில் ஒரு அத்தியை போடுறோம். கடைகள் வளர்ந்து குமரனுக்கு அடுத்தது இவர் சொல்லலாம். எடுத்து கொடுத்தாரு பாருங்க, எடுத்துட்டு யார் கேட்காம எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கடைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்க, அது கிராமிய கடைக்கு, அதுக்கு தடை வேணுங்கிறேன். அடுத்தபடியாக வள்ளியம்மானவர்கள் ஒரு சிறப்புரை. காலை வணக்கம் இல்லை, மதிய வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் பெற்றோர் சிற்றோர் எல்லோருக்குமே வணக்கம். என் தொண்டை சரியில்லை, என்னால் பேச முடியல. இருப்பினும் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினராக இவ்வளவு பெரிய ஒரு நானும் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். இருந்தாலும் கூட ஒரு வாழ்த்து மடலோட ஒரு அவார்டு கொடுத்தது நம்ம சார். அவரோட பேர் சொல்றது கூட எனக்கு இது இல்லை, தகுதி இல்லை. இருப்பினும் பெரியவர் அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு
சிறப்பாக இவ்வளவு பெண்கள் மத்தியில் இவ்வளவு என்னோட பணியை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னதுக்கு நான் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். நானும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு கெஸ்டட் ரேங்க் ஆஃபீஸரு. இருப்பினும் நான் வந்து அதை சொல்ல பிரியப்படுறதில்லை. நான் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறேன். என்னோட ட்ரஸ்ட்டில் இதுதான் நாங்கள் செய்கிறோன்னு இல்லை, A to Z எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். எங்களோட ட்ரஸ்ட்டு கதவுகள் என்றுமே திறந்திருக்கும் ஏழைகளுக்காக. என்னுடைய ஸ்லோகமே இறக்கத்தான் பிறந்தோம் இறக்கத்தோடு இருப்போம், அதுதான் என்னோட ஸ்லோகம். என்னோட அட்ரஸு என்னோட ஃபோன் நம்பர் எல்லாம் சாரியில் கொடுத்துட்டு போகிறேன். யாருக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்னை அப்ரோச் பண்ணுங்க. என்னால் முடிந்த உதவி செய்கிறேன். இந்த உதவி வந்து நான் யாருக்கிட்ட டொனேஷன் வாங்கி செய்கிறதாக நினைக்க வேண்டாம். என்னோட ஓன் மணி. நானும் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஈவன் கடலூர் கூட இந்த புயல் சமயத்தில் போய் ஒரு 300 ஃபேமிலிக்கு ஒரு மாதத்துக்கான அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். என்னோட காசு தான். கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் செஞ்சுட்டு இருக்கேன். இனிமேல் செய்கிறதுக்கு எனக்கு அந்த பணம் கொஞ்சம் உதவி நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது டொனேஷன் இல்லை, யார் எதுக்காக வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணுங்க, வேண்டியதை செய்கிறேன். என்னை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுக்கு கூப்பிட்டு உங்களை முன்னாடி என்னை நிறுத்தி வச்சதுக்கு என்னோட தாய் தேவியருக்கு முதல் வணக்கமும், பெரியவருக்கு ஒரு சிறப்பான ஒரு வணக்கத்தையும், எனக்காக எல்லாமே என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சுவாமிஜி அவர்களுக்கும் வணக்கம், நன்றிகள். என்னுடைய பிரேக் முடித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. சிறப்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. நன்றியுரை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய ஆதீன சீடர் பார்த்திபன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாம் நிறைவாகட்டும். துர்க்கை மகாசக்தி, லக்ஷ்மி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அங்காள பரமேஸ்வருடைய திருவருளாலும் சூலூர் தமிழ்ச்சங்க நிறுவன தலைவர் காமாட்சிபுரி ஆதீனம் அம்பத்தூர் சக்தி பீடம் ஞானகுரு சார்த்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியுடைய அருளாசியுடனும் காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தோரு சக்தி பீடம் 2ஆம் குருமுகா சன்னிதானம் சார்த்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமியுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த சூலூர் தமிழ்ச்சங்கம் முப்பெரு விழாவானது மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. 10:30 மணி அளவில் இந்த விழா ஆரம்பித்தது. சரியாக 2:30 12 மணி வரை இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து இந்த விழாவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் எங்கள் சூலூர் தமிழ்ச்சங்கம் முப்பெரு விழாவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய நடராஜன் ஐயா அவர்களுக்கும், இந்த விழாவினுடைய சரஸ்வதி பூஜை பாடல்கள் பாடிய அமுதராகம் இசைப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் தஞ்சை தரணியிலே நெஞ்சை கவர்ந்தோர் கோபுரம், அந்த கோபுரம் தலையிலிருந்து நிற்பது போல் இந்த சூலூர் முப்பெரும் விழாவினுடைய தலைமை நாயகனாக அமர்ந்திருக்கும் தமிழ் திரு இயற்கை விஞ்ஞானி அரிமா டாக்டர் மயில்சாமி ஐயா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் செய்து கொண்டிருக்கும் அருட்பணிகள் ஏராளம். அதில் ஏழை மாணவர்களுக்கான கல்வித் தொகை இப்பொழுது கூட பார்த்தோம், வித்வான்களுக்கு அள்ளி கொடுக்கும் அருட்பெரும் வள்ளலாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் திரு அமரடிமை அரிமா ஆளுநர் டாக்டர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வாழ்த்து கவிதை வாசித்த அன்பிலே உயர்வும் பண்பிலே வாசமும் கட்டளிலே ஒழுக்கமும் இரக்கத்திலே இன்பமும் இனிமையிலே மனிதநேயம் உடைய 18 வயது இளைஞர் எங்கள் சூலூர் கலைப்பித்தன் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் 108 திவ்ய தேசங்களுக்கு நேராக பயணித்து நூல்களை எழுதியவர். 63 நாயன்மார்களினுடைய கோயில்களுக்கு நேரடியாக சென்று நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர். நமது ஞானகுரு சார்த்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமியுடன் பல எண்ணற்ற பணிகளையும் தமிழ் சங்க பல பணிகளை செய்து இந்த சூலூர் தமிழ்ச்சங்கத்திற்கு சிறப்புகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நூலை பெற்ற தமிழ் திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் முதல்வர் அகில இந்திய மாநில கேந்திரிய வித்யாலயர்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு விருந்தினாக சிறப்புரையாற்றிய தமிழ் திரு அருட்பணி அன்னை சேவரத்னா டாக்டர் வள்ளியம்மாள் எம்ஏ அவர்களுக்கும்
கலைமாமணி விருது பெற்ற தமிழ் திரு ரமணி பிரசாத் அவர்கள் முதல்வர் ஆர்விஎஸ் மெட்ரிக் பள்ளி சூலூர். தமிழ் திரு நாகரத்தினம் அவர்கள் பேராசிரியர் ஓய்வு, கோவை அரசு கலைக் கல்லூரி. தமிழ் திரு இ டெய்சி பிரேமலதா அவர்கள் தமிழ் ஆசிரியை, சூலூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. தமிழ் திரு முனைவர் சுப்புரத்தினம் அவர்கள் இணை பேராசிரியர், கோவை அரசு கலைக் கல்லூரி. தமிழ் திரு சூசா செந்தில் வடிவு தலைமை ஆசிரியை, மாநகராட்சி ஆரம்பப்பள்ளி. கலைவாணி விருது பெற்ற அனைவருக்கும் எங்கள் சூலூர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் நிறைவாக. நன்றியுரை வழங்கிய பார்த்திபன் அவர்களுக்கு மிக்க நன்றி. கலைப்பித்தன் ஐயா அவர்கள் எழுதிய உரைநூல் எழுதிய திருவாசக நூல் கீழே கிடைக்கப்பெறுகிறது. வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளலாம். அன்புள்ள சார்ந்தவர்களே, எல்லாம் நிறைவாகட்டும் என்பது சாமியுடைய முதல் அருளை மற்ற சந்தோஷத்தை ஐயா வந்தாங்க. வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அதை வந்து கீழே வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் எங்களுடைய தகவல் ஆதீனத்துடைய தகவல்களை பரிமாறலாம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கின்றேன். ஆதீனம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுவாமிகளால் தொடங்கப்பட்டு பல்வேறு அது சொல்லில் அடங்காது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொரோனா காலத்தில் எல்லோரும் சிரமப்பட்டார்கள். கொரோனா வந்துருந்து பயந்து உட்படையே இருந்தால் அது 4 பேர் 4 ரூம்களுக்கு சந்திக்க மாட்டாங்க. ஆனால் சுவாமிகள் அந்த நேரத்தில் சாப்பாடு செஞ்சு எல்லா இடத்துலையும் கொண்டு ஏழைகளுக்கு எங்கெங்கே எட்ட முடியாத கிராமம் இருக்குதோ அத்தனை இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தார். அது இன்னொன்று என்ன சிறப்பு என்று சொன்னால், கடந்த 25 ஆண்டுகளாக சாமிகள் அருள்வாக்கு மூலம் விமானம் ஓடாது, கப்பல் தண்ணீரில் ஓடாது, காற்றடித்த வாகனங்கள் ஓடாது, ஆகாய விமானம் பறக்காது. இது அவர் 20-25 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் நடப்பதை சாமி அருள்வாக்காக வரவங்க சொல்லுவாங்க. என்ன நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த சண்முக சுந்தரமையா அம்மன் அடிமை சண்முக சுந்தரமையா அவர்கள் ராஜேந்திர செய்தார். என்ன வைப்ரேஷன், அந்த தொடு உணர்வு மூலம் தொட்டு இருந்த ஒரு உணர்வு ஏற்படும். அந்த தொடு உணர்வு சக்தியாக மாறி அவர்களுக்கு வருது. என்ன தப்பு செய்யறாங்க என்னன்னு அவர் நீங்க சொல்றாரு, இவரு சொல்லிட்டு இருக்காரு. என்ன தப்பு பண்றாங்க பாக்குறவங்க கேட்கறவங்க சாமி சொல்றது கவனிக்கிறது இல்லைங்க. அவர் சொல்லும் போது கவனிச்சு அருள்வாக்கு சொல்லி கொடுப்பாரு. இதை போய் இப்படி செய்ய, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நேரத்தில் அவங்க ஏமாந்து நின்றுக்கிறாங்க. இவங்க பேசி முடிச்சோன்னு அவர் பேசுவாரு. பேசுறது நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை, அதனால அவங்களுக்கு நடக்கிறது இல்லை. ஆகவே தயவு செய்து இனி வருகின்றவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க. குழந்தை உள்ள கரளா இருக்குதா மாற்றி குழந்தை நடக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வந்தவர்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா வந்து நீங்கள் ஆதீனத்தோடு தொடர்பு கொண்டு இப்ப இருக்கிற சாமி தான் அந்த சாமி, அந்த சாமி இந்த சாமி, இந்த சாமி தான் அந்த சாமி, இது ஒரு மாறுதல் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாம் நிறைவாகும். நான் கல்யாணம் பண்ணி நமக்கு நிறைய பூமிக்காடையில் சொத்து இருந்தாலும் வீட்டு பிரச்சனை அதிகமாக இருந்தது. அப்போ வெளியே போகும்போது சாமியோட உரையை கேட்பது நான் கோயிலுக்கு வருவேன். அவர் வந்து நிற்கிற நேரத்தில் நான் வீட்டு பிரச்சனையில் வழியிலேருந்து படுக்கிறவங்க கோயிலுக்கு கடைகளுக்கு போடும்போது ஒரு நாள் மதிய வேலை யாருமே சரி வந்துட்டுமே இந்த 1 ஊர் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்தேன். கோயில் யாருமே இல்லை. அப்போ முன்னாடி சாமி போனான்ட்டு வடக்கு போன அந்த 2வது வருஷம் முன்னாடி அந்த பசு சும்மா பசு சிலையாக வச்சிருந்தது. திடீர்னு நம்ம திரும்பி பார்த்துட்டு புசு புசு நகை நமக்கு திடீர்னு உடம்புல கரண்ட் எடுத்து மாதிரி உலகா வண்டி எடுத்துட்டு வந்தேன். அப்படி ஒரு அதிசய நிகழ்வு நடந்தது. நான் தொடர்ந்து சாமி வரும்போது என்னுடைய மனைவி வந்து 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிற 128 நாளில் குழந்தை பிறந்தது. அப்போ 1008 பச்சிலை மொழிக்கு வேண்டி போட்டு மிகப்பெரிய யாகம் நடந்துருக்குது. யாகம் நிறைவேறும் வேலை அந்த நேரத்தில் நான் வந்து என்னோட மனைவி கூட நீ சாமி கால் விடுன்னு சொன்னேன். கால் விடுத்து சாமி ஆசீர்வாதம் பண்ணாரு. அதுக்கு பின்னாடி அந்த பிறந்த என்னோட பெண்ணுக்கு வந்து சாமியில பேர் வச்சுக்கிறார் சுபாஷி. சாமி பெண் அந்த 4 எழுத்து பேர் வச்சு வைக்கிறாரு. என்னுடைய பெண் எங்கே போனாலும் சரி இப்போ அந்த
என்டிசியில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் என்னோட பெண் போனால் அங்கே உடனே வெற்றி, எதில் போனால் யோகாவா அங்கே வெற்றி, கல்லூரியில் வந்து கைப்பேர்கள் யாரும் அங்கே வெற்றின்னு சொல்லி ஒரு பாராட்டி அவளை சும்மா ஃப்ரீயாக படிக்க வைக்காங்க. இப்போ பிஎஸ்சி காலேஜில் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க. அந்த அங்காள பரமேஸ்வரியோட முழு சக்தி என்னுடைய மகளை பிறந்ததுக்குனால என்னோட பிரச்சனைகளே கம்மியாக, அவ்வளோ பிரச்சனை கம்மியாகி வாழ்க்கையில் ஒரு திரும்ப என்னோட காரிகரையில் ஒரு அளவுக்கு வந்து என்னோட எதிர்பாராத அளவுக்கு நம்ம ஒரு மேன்மையாக இருக்கிறேன். ஆனால் அந்த சொன்ன மாதிரி அந்த சீட் எழுதி கொடுத்தது வந்து நான் ஒன்று பண்ண விட்டேன். இப்போ ஒரு பௌர்ணமிக்கு வந்து நீங்கள் அந்த யாகத்துக்கு வாங்கி கொடுன்னு சொன்னது இன்றைக்கி வரைக்கும் பண்ணல. அது ஒரு என்னோட மனசுக்குள்ள இருக்குது. எங்கள் ஊரில் வந்து பெருமா கோயிலில் சும்மா ஒரு வேளை கிருஷ்ண ஜெயந்திக்கு போகிறப்ப சாமிட்டு போட்டு சாமி வந்து 108 சங்கல்பம் பண்ணி மிக அருமையான விழா. இன்னைக்கு அந்த விழா எவ்வளோ பிரபலம்னு சொல்லி நீங்கள் அடுத்த வருஷமாக வரணும். மயில்சேகனுக்கு தெரியும், மயில்சேகன் பதினைக்கு வருவார். ஒரு வேளை சாமி வச்சு வச்ச கிருஷ்ண ஜெயந்தி மிக பிரமாண்டமான விழா. தொடர்ந்து நீங்கள் 4 நாள் அன்னதானம் அவ்வளவு விழா கிராண்டாக நடந்துருக்குது. சென்ற முறை கூட நான் சாமி உடம்புல நான் வந்து சொன்னப்போ நான் எப்படியோ வந்துடும் அப்படின்ட்டு சாமி வந்துட்டே வந்தார். அப்படி நமக்கு மனத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுடியாக அவ்வளோ ஒரு அருள் சாமி கொடுத்தது. நான் அந்த செய்யாதே ஒரு வாய்ப்பு நான் செஞ்சவன். ஏற்கனவே எனக்கு சொன்னார். சரி, அந்த அடிப்படையில் தான் நீங்கள் செயல்குழு போட்டேன். எனக்கு இப்படிப்பட்ட அழுத்தத்தை தேவை. போடுதலுக்கும் மரியாதைக்குரிய காமாட்சிபுரம் ஆதீனத்தின் மாபெரும் சுவாமிகள், முப்பெரும் விழாவின் சூழல் தமிழ் சங்க முப்பெரும் விழாவின் தலைவர் இயற்கை விஞ்ஞானி ஐயா அவர்கள் மற்றும் ஆண்டோர்கள் இருந்த சபையை பணிந்து வழங்குகின்றேன். இந்த கலைப்பித்தர் அவர்கள் காலையில் 7 மணிக்கு சொன்னார்கள், எப்பவும் வரலாம், லேட்டாக வராதீங்க, முன்னாடியே வாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு ஆஃபீஸில் முதலே சாமி கும்பிடுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்தில் தார்மீக அறிவுகள் மதிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாபெரும் சபையில் கலந்து கொள்வதற்கு இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். குருமகா சன்னிதானம் பெரியவர் ஐயா அவர்களை மனதில் நினைத்து நாம் எல்லோரும் வாழ்வில் தொழில் பலத்துடனும் குடும்பம் மென்மேலும் நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லோரும் வாழ சுவாமி அவர்களின் அருளாசி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சுவாமியை வேண்டி சுவாமியின் மறுபிறப்பாக மறு உருவமாக நிகழ்ந்து கொண்டு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் சுவாமி அவர்களை வணங்கி இந்த அருமையான நிகழ்வுக்கு சூழல் நடைபெற்றை அவர்கள் இந்த வயதிலும் காலையில் நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் வந்து இந்த வயசில் இன்னமே கொஞ்சம் 7வது நாளோ என்று இருக்காங்க. இவரை பார்த்து நம்மளும் வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டெப்பாக நம்ம அடுத்தது நம்ம வந்து இவரை பார்த்து பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைத்து பார்த்தெல்லாம் உண்டு. அதனால் இந்த வயதிலும் அவருக்கு சுவாமியோரின் அருளாசி கண்டிப்பாக கிடைத்து அவர்கள் ஆரோக்கியமாக அவர் குடும்பத்துடன் ஆரோக்கியமான நல்வாழ்வான இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நல்லதொரு நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்த்து மற்ற முயற்சி அடைகின்றேன். இந்த விழாவானது இன்னும் தொண்டு நடந்து கொண்டிருக்க வேண்டும். அதெல்லாம் நீங்களும் கலந்து கொண்டு சாமியின் அருளாசியுடன் இந்த உலகத்திற்கு நம் குடும்பத்திற்கு என்ன நல்லதை செய்கின்றோமோ அதில் ஒரு பங்காவது மக்களுக்கும் இந்த பொதுநல சேவைகளை நாம் பங்குவிட்டு நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நம்மை சூழ்ந்த மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், ஊர் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் கோட்பாட்டில் நாம் நடக்க வேண்டும் என்று நம்முடைய வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிர்வாகிகள் மேடைக்கு வர பரமசிவம் வாங்க ஐயா. அமைச்சருக்கு நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வர வேண்டும். ஜெயஸ்ரீ இருக்காங்களா? வேற யாராவது நிர்வாகி அறிவிச்சிருந்தாங்க, தயவு செய்து உள்ள வந்துருங்க. ராஜகிரி சார்
லாட்டி சேர்ந்து ஆத்தியம் வாத்தியம் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அக்கரும் கடுமட வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தவை இருந்ததே ஓங்கி உலகளந்து தமன் வேர்வாடி நாங்கள் அப்பாவைக்கு சாக்கு நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வெறிஞ்சென்னல் ஒடுகையில பூங்குலை போதில் பொறிவன்று கண்படுப்ப நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய் வினாழும் தேவருக்கு மேலாய வேதியனை மனாழும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெணாழும் பாகனை பெண்ண பெருந்துறையில் கனாக்கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காணம்மான பாடுதும் காணம்மான பாடுதும் காணம்மான
பம்பை ஹரி அவர்கள் வந்து சாதனை கொள்வார்கள். எல்லா கலைஞரும் கொடுத்துருக்காங்க. பம்பை ஹரி முன்னாள் வருவாங்க. ரெடி ரெடி ஒன் மோர் ரெடி ரெடி Thank you.